பேரறிஞர் அண்ணா அவர்களினுடைய 117வது பிறந்தநாள் விழா மாநாட்டை நாளைய தினம் பெருஞ்சிறப்போடு விமரிசையாக நடத்துவதற்கு பல நாட்களாக இங்கே இருக்கக்கூடிய மாவட்ட கழக நிர்வாகிகள், சகோதரி ரோஹையா உள்ளிட்ட முன்னணியினர், கழகத்தினுடைய தொண்டர்கள் அரும்பாடுபட்டு ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். தமிழகத்தின் 8 திசைகளில் இருந்தும் லட்சக்கணக்கான தோழர்கள் 1995 ஜூன் 30, ஜூலை 1-2 தேதிகளில் திருச்சி, இடமலைப்பட்டி, புதூரில் நடைபெற்ற மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 1வது மாநில மாநாட்டைப் போல வரலாறு மீண்டும் திரும்புகிறது என்று சொல்லத்தக்க வகையில் புத்தெழுச்சியுடன், வீறு கொண்ட உணர்வுடன் அனைத்து இடங்களிலும் மாநாட்டிலே பங்கேற்பதற்காக ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த மாநாட்டை சிறப்பாக நடத்துவதன் மூலம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி இந்தியா கூட்டணியிலே அங்கம் வகித்து பிற மாநிலங்களுக்கெல்லாம் முன்மாதிரியாக திராவிட மாடல் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களினுடைய ஆட்சி எதிர்வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் மகத்தான வெற்றி, அறுதி பெரும்பான்மையுடன் திராவிட முன்னேற்ற கழகமும் கூட்டணி மொத்த பெரும்பான்மையும் பெற்று மீண்டும் திராவிட மாடல் அரசே தொடரும் என்ற நிலையை உருவாக்க அனைவரும் ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறார்கள். செப்டம்பர் 17 கரூரில் திராவிட முன்னேற்ற கழகம் முப்பெரும் விழாவை நடத்த இருக்கிறது. இந்த மாநாடு நாங்கள் நடத்தி முடித்த பின்பு ஆங்காங்கே வாக்குச்சாவடி முகவர்களை தேர்ந்தெடுத்து அமைக்கின்ற அந்த பணியிலே கழகத்தினுடைய நிர்வாகிகள் அனைவரும், கிளைக்கழக நிர்வாகிகள் முதல் வட்டக்கழக நிர்வாகிகள் முதல் ஈடுபட இருக்கின்றார்கள். திருச்சி எப்பொழுதுமே மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஊக்கமளித்து வந்துள்ளது என்ற வகையில் இந்த மாநாடு சிறப்பாக வெற்றி பெற செய்தியாளர்கள், ஊடக நண்பர்களினுடைய அன்பான ஆதரவை நான் வேண்டிக் கொள்கிறேன். கேள்வியாக தமிழக திரையுலகில் ஜொலிக்கும் முன்னணி நட்சத்திரங்களில் ஒருவரான அவருக்கு மிக பெரும்பான்மையான ரசிகர்கள் ஏற்கனவே இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ரசிகர்கள் எல்லையற்ற ஆர்வத்தோடு அவரை காண துடிப்பதும், அதைப் போலவே கலையுலக கவர்ச்சியை நேசிக்கின்ற இளைஞர்களும் அவரை காண துடிப்பதும், திருச்சி மாநகரிலே பிரம்மாண்டமான கூட்டம் நேற்று கூடியிருந்ததை தொலைக்காட்சி வாயிலாக நானும் கண்டேன். ஆனால் தேர்தல் களத்தில் மதிப்பிற்குரிய விஜய் அவர்கள் கூறுவது போல, தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் கூறுவது போல நிலைமை அமையாது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி மீண்டும் மகத்தான வெற்றியை பெறும்.
அந்த வெற்றியை தடுக்கின்ற சக்தி இவர்களால் ஏற்படுத்த முடியாது. ஆக திராவிட முன்னேற்றக் கழகம் அதன் தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறுவது நடைபெறப் போகின்ற ஒன்று. ஆனால் விஜய் அவர்களினுடைய அரசியல் பிரவேசம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த தாக்கம் திமுக அணியை பாதிக்கப் போவதில்லை. அது எந்த வகையிலே விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை நாம் வர இருக்கிற தேர்தல் முடிவுகளை பொறுத்துத்தான் அப்பொழுது கணித்து சொல்ல முடியும். விஜய் வந்து காங்கிரஸ் பற்றி விமர்சனம் செய்யாம மற்ற கட்சிகளை பற்றி விமர்சனம் அவருக்கு மனதில் என்ன கருத்துக்கள் தோன்றுதோ அதை சொல்றாரு. திமுக கூட்டணி பிளவு ஏற்பட வாய்ப்பு காங்கிரஸ் அதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. ஒரு இம்மி அளவு அணு அளவு கூட அதில் எந்த அசைவும் ஏற்படாது. அதில் எந்த விதமான ஒரு சிறு நெருடல் கூட ஏற்படாது. கொடுத்த வாக்குறுதிகளில் பெரும்பாலானவற்றை நிறைவேற்றியதோடு மட்டுமல்லாமல் தேர்தல் காலத்தில் அறிவிக்கப்படாத எண்ணற்ற திட்டங்களை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நிறைவேற்றி வருவதோடு முதல் தடவை அமெரிக்கா, ஸ்பெயின், துபாய் உள்ளிட்ட நாடுகளுக்கு சென்று 10,000 கோடி முதலீட்டை ஈர்த்து வந்த முதலமைச்சர் அவர்கள் இம்முறை ஜெர்மனிக்கும் சென்று அதற்கு பின்னர் பிரித்தானியத்துக்கும் சென்று கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்திலே உரையாற்றுகின்ற அரிய வாய்ப்பையும் பெற்று ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் அறிவாசான் தந்தை பெரியார், சாக்ரட்டிஸ் ஆஃப் சவுத் ஏசியா, தெற்கு ஆசியாவினுடைய சாக்ரட்டிஸ் என்று ஐநாவினுடைய ஒரு பிரிவை பாராட்டிய பெரியார் அவர்களுடைய திருவுருவப் படத்தையும் திறந்து வைத்து அங்கும் முதலீடுகளை ஈர்த்து 15,556 கோடிக்கு தொழில் முதலீடுகளை ஈர்த்து வந்ததோடு முதல் முறை சுற்றுப்பயணத்தில் அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளின் சுற்றுப்பயணத்தில் 10,000 கோடி முதலீடுகளை ஈர்த்தது போலவே இந்த இரண்டாவது பயணத்திலும் அதைவிட அதிகமான அளவுக்கு முதலீடுகளை ஈர்த்து தமிழ்நாட்டினுடைய வடகோடியிலே இருக்கக்கூடிய ஒசூருக்கு சென்று அது ஒரு தொழில் நகரம் என்ற வகையில் அங்கே தொழில் முனைவோரை சந்தித்து அங்கும் ஏறத்தாழ நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு 20,000 கோடிக்கு அவர்கள் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை போட்டு வந்திருக்கிறார். ஒரு நாள் கூட ஓய்வெடுக்காமல் தமிழகத்தினுடைய முன்னேற்றத்திற்காகவும் தமிழக வாழ்வாதாரங்களை பாதுகாப்பதற்காகவும் அவர் சாதனைகளை செய்து வருகிறார். நேற்று கூட உலகத்தில் இசை மேதைகளுக்கு மொசார்ட்டுக்கோ பீத்தோவனுக்கோ செய்யப்படாத ஒரு மரியாதையை நம்முடைய பண்ணைப்புறத்து இசைஞானி இளையராஜா அவர்களுக்கு ராயல் ஃபிலார்மோனிக் ஆர்கெஸ்ட்ரா அமைப்பிலிருந்து 87 இசைக்கலைஞர்களை லண்டனிலிருந்து வரவழைத்து அவர்கள் ஏறத்தாழ 2 மணி நேரம் நம்முடைய இசைஞானி இளையராஜா வகுத்து கொடுத்த அந்த இசை நுணுக்கங்களையே அந்த 87 பேரும் தங்கள் இசை கருவிகளிலே வாசிக்க மெய் சிலிர்க்க வைக்கின்ற அந்த நிகழ்ச்சி நடந்ததோடு ஒரு தமிழனுக்கு இவ்வளவு உயர்ந்த மரியாதையை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செய்து இனி ஆண்டுதோறும் இசைஞானி இளையராஜா விருது இசைக்கலைஞர்களுக்கு வழங்கப்படும் என்பதோடு அவருக்கு பாரத ரத்னா விருது வழங்க மத்திய அரசு முன்வர வேண்டும் என்பதனையும் வலியுறுத்தி இருக்கிறார்.
ஆக தமிழகத்துக்கு, தமிழ்நாட்டுக்கு, தமிழுக்கு, தமிழ் கலைகளுக்கு மிகுந்த முக்கியத்துவத்தை கொடுத்து பாடுபட்டு வருகின்ற நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மத்திய அரசு தொடர்ந்து வஞ்சிப்பதை, தமிழக கல்வி திட்டத்துக்கு தர வேண்டிய தொகையை தராமல் நீங்கள் மும்மொழி கொள்கையை, மத்திய அரசினுடைய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால்தான் நாங்கள் தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுப்போம், இல்லாவிட்டால் கொடுக்க மாட்டோம் என்று தர்மேந்திர பிரதான் கொக்கரிக்கிற அளவுக்கு, அதை போலவே இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சர் மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் உலகத்தினுடைய மூத்த மொழி சமஸ்கிருதம் தான் என்று ஒரு அப்பட்டமான பொய்யை நேற்று முன்தினம் அவிழ்த்து விட்டிருக்கிறார். அது செத்துப்போன மொழி. கிரேக்கம், லத்தீன் ஆகிய மூத்த மொழிகளை விட உலகிலேயே மிக தொன்மையானதும் உயர்தனி செம்மொழி என்று எல்லோராலும் ஒப்புக்கொள்ளப்பட்டதுமான தமிழ் மொழிதான் உலகின் ஆதி மொழி என்பதை கீழடி நாகரிகத்திலே கண்டெடுக்கப்பட்ட தடயங்களும், மொஹஞ்சதாரோ ஹரப்பா அங்கே சிந்துவெளி நாகரிகத்திலே கண்டெடுக்கப்பட்ட தடயங்களும், தமிழ் அதை மத்திய அரசு ஏற்றுக்கொள்ளவில்லை. கீழடி நாகரிகத்தை அவர் ராமகிருஷ்ணா அவர்கள் 982 பக்கங்களுக்கு விரிவான அறிக்கை, கரிம படிவங்களை எடுத்து அது கார்பன் டேட்டிங் செய்து நிரூபித்து காட்டியிருக்கக்கூடிய 2500 ஆண்டுகளுக்கு உட்பட்ட நாகரிகம் என்று நிரூபித்து காட்டிய 982 பக்க அறிக்கையை மத்திய அரசு ஏற்றுக்கொள்ளாமல் அதை கிடப்பிலே போட்டு வைத்து அந்த கருத்தையும் ஆதரிக்காமல் இருக்கிறது. ஆனால் தமிழக தொல்லியல் ஆராய்ச்சித்துறை மேலும் ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வைகை ஆற்றங்கரையிலே கீழடியை அவர்கள் கண்டறிந்ததை போல தாமிரபரணி ஆற்றங்கரையில், ஆதிச்சநல்லூரிலும், கொடுமணலிலும், சிவகலையிலும், விருதுநகருக்கு அருகிலே இருக்கக்கூடிய வெம்பக்கோட்டைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆற்றுமடலுக்கு கீழும் தடயங்களை கண்டறிந்து உலகின் மிக பழமையான நாகரிகம் தமிழர் நாகரிகம்தான், திராவிட நாகரிகம்தான். அதை போலவே உலகின் மிக பழமையான மொழியும் இயல், இசை, நாடகத்தமிழ் என்ற முத்தமிழ் கொண்டிருக்கக்கூடிய செந்தமிழ் மொழிதான் என்பதையும் ஆய்வாளர்கள் நிரூபித்து வருகிற இந்த சூழலில் தமிழகத்தை வஞ்சிக்கின்ற விதமாக நீட் தேர்வு, தேசிய கல்விக் கொள்கை, தேசிய நதிநீர் கொள்கை ஆகிய தமிழகத்தை வஞ்சிக்கின்ற திட்டங்களை மத்திய அரசு நிறைவேற்ற துடிக்கிறது. பீகார் மாநிலத்தில் 65 லட்சம் வாக்காளர்களை வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கிய மிகப்பெரிய ஜனநாயக மோசடியை மத்திய அரசின் பின்னணியிலே நடத்தப்பட்டிருக்கின்றது. அவர்கள் இப்பொழுது அமித்ஷா அவர்கள் கடைசியாக ஒரு மசோதாவை நாடாளுமன்றத்திலே தாக்கல் செய்வதற்காக உட்பட்டதை அறிந்து எல்லோரும் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். அதன்படி அரசியல் சட்டத்தின் 130வது திருத்தம், 130th அமெண்ட்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், அந்த அரசியல் சட்ட திருத்தத்தை கொண்டு வருவதன் மூலம், அந்த மசோதாவின் மூலம் 30 நாட்களுக்கு சிறையில் அடைக்கப்பட்டாலே, விசாரணையின்றி அடைக்கப்பட்டாலே, எந்த முதலமைச்சராயினும் எந்த அமைச்சர்களாயினும் அப்பொழுதே பதவி இழப்பார்கள் என்று உலகில் எந்த ஜனநாயக நாட்டிலும் இல்லாத ஒரு மோசடியான எதிர்க்கட்சிகளை பழிவாங்குவதற்காக நரேந்திர மோடி அரசு முனைந்திருக்கிறது. அதை எல்லோரும் எதிர்த்து ஜனநாயக முற்போக்கு இடதுசாரி சக்திகள் அனைவரும் ஒன்றாக திரண்டு, பொதுமக்களும் திரண்டு இந்த மசோதாவை அவர்கள் திரும்ப பெற வேண்டும் என்ற போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் என்பதையும் நான் இந்த நேரத்திலே வலியுறுத்தி சொல்லிக் கொள்கிறேன். தேர்தல் பிரச்சாரம் வந்து பாஜக
திமுக சொல்லியிருக்காரு. 2 பேரை மட்டும் தான் விமர்சனம் பண்ணியிருக்காரு விஜய். ஆனால் அதிமுக வந்து விமர்சனம் பண்ணலை. அது உங்கள் கருத்து என்ன? நீங்கள் உங்கள் கேள்வியிலேயே பதில் இருக்கே. விமர்சனம் பண்ணாமல் யாரையும் விமர்சனம் பண்ணுறாருன்னா அவருக்கு அவங்களோட விமர்சனம் பண்ணால் அவருக்கு மனசு இல்லை, அவ்வளோதான். அதுக்காக அவருடைய கருத்து ஒரு தலைவருடைய ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்திருப்பவருடைய கருத்து, அதை பற்றி நான் அதுக்கு நான் ரியாக்ட் பண்ண முடியாது. இது வந்து கூட்டணியோட முயற்சியாக இருக்குமா? நான் எதுவுமே இப்போது யூகமாக நான் எதையும் சொல்ல விரும்பலை. நீங்களே காலப்போக்கில் நீங்களே தெரிஞ்சுக்கிடுவீங்க, எங்களுக்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சுக்கிடுவீங்க. வணக்கம்.